எப்பாடு எப்படியோ ஃப்ளைட் விட்டு இறங்கியாச்சு. ஆமாத்தே, என்னால முடியல. சரி, நைட்டு ஃபுல்லா உட்காந்தே இருந்தோமே. ஏம்மா, வானத்துல இருந்து ஃப்ளைட்டை பார்க்கும்போது இப்போன்னு இருக்கு, இங்க இருந்து பார்த்தா எவ்வளோ பெருசா இருக்கு. ஆமால, நம்மள எத்தனோண்டு இருக்கும். அத்தை, அப்போ நம்ம சாப்பாடு சாப்பிட்டு போகலாமா? சரிடி, சாப்பிட்டு போவோம். பெங்களூரில் டாக்ஸிலாம் எங்கே நிற்கும்னு தெரில, இந்த ஊர் உலகமும் தெரில, இங்கே பேசுகிற மொழியும் தெரில, கன்னடா. ஏம்மா, அங்கே ஒரு அக்கா இருக்காங்க, அவங்ககிட்ட கேளு. ஹாய் சிஸ்டர், டு யூ நோ வேர் ஆர் தி டாக்ஸிஸ் ஆர்? Oh yeah, I know. Just go straight. You got them. Oh, thank you so much. You're welcome. என்னவா ஆண்டி? அத்தை, நேராக போனால் நிறைய டாக்ஸிலாம் இருக்குமா? அப்போ சரி வா. பெங்களூர் ஏர்போர்ட் செமையா இருக்கு. ஏர்போர்ட்டே செமையா இருக்கு இங்கதெல்லாம் பார்த்தா. சரி வாழ, எனக்கு பசிக்கு, சாப்பிட்டு அதுக்கு எடுத்து போகலாம். ஐயோ அம்மா, என்ன ஸ்பீடா போறாரு, தூக்கி தூக்கி அடிக்குது. நான் தான் அப்பயே சொன்னேன்ல, இங்க வேண்டாம், அங்க உட்கார்றாங்க, நல்ல பெரிய காரா நிக்குதுன்னு. அமைதியா இரு. ஆமா, பாட்டி எங்க? அவங்க பின்னாடி உட்காந்துருக்காங்க. கடவுளே, எங்களை காப்பாத்துங்க, இந்த டிரைவர்கிட்ட இருந்து. என்ன ஸ்பீடா போறாரு. ஐயோ, தூக்கி தூக்கி அடிக்குது. எனக்கு கன்னடாவும் தெரியாது, இல்லைன்னா கொஞ்சம் லோவா போங்கன்னு சொல்லியிருப்பேன். அம்மா, எப்பமா இறங்கும், எனக்கு பயமா ஆக்சிடென்ட் எதுவும் பண்ணிடுவாரான்ட்டு. ஏல, ஹோட்டலுக்கு பத்திரமா போகணுன்னு கடவுள்கிட்ட வேகோல. சை, இவர் இப்படியா பிரேக் போடுவாரு? எம்மா எம்மா எம்மா, ஹோட்டல் வந்துட்டாம்மா. அப்படியா? எப்பாடி, இப்பதான் நிம்மதியா இருக்கு. வாழ போலாம், அந்த கார்ல இன்னும் இருக்க கூடாது. வாழ. எம்மா, தூக்கி தூக்கி போடுது அந்த காரனுக்கு காரை ஒழுங்காவே ஓட்ட தரல. ஆமாத்த. சரி, என்ன எதுக்கு பத்தி பேசிட்டு வாங்க. என்ன இங்கனுக்குள்ளதான் உட்காந்து அப்பணுமா? எல்லாரும் ஹோட்டல் நல்லா இருக்கு அப்படி இப்படி நாங்க போன்ல. வாங்க மேடம், வாங்க வாங்க. உங்களுக்கு தமிழ் தெரியுமா? ஆமாம் ஆமாம், சென்னையிலும் இதே மாதிரி எங்கள் ஹோட்டல் இருக்குது, எங்களுக்கு தமிழ் தெரியும். வாங்க வாங்க, உள்ளே வாங்க, உள்ளே வந்து காட்டுறேன். வாவ், இந்த இடம் செமையா இருக்கு ரோபி, செமையா. ஆமா பிரித்திகா, செமையா இருக்கு. நான் பூ பிடுங்க போறேனே. அங்கெல்லாம் போக கூடாது, வேண்டாம், இங்க வா. மேடம், உங்களுக்கு இந்த இடம் ஓகேவா? இல்லைன்னா நல்லா சுற்றி பார்த்துட்டு ஒரு தடவை இங்கே வாங்க, உங்களுக்கு அதுக்கப்புறம் சொல்லுங்கள் எந்த இடத்துல உட்காடுறீங்கன்ட்டு. சரி, அப்படியே பண்ணலாம். இந்த இடம் நல்லா தான் இருக்கு, ஆனால் வெயில் அடிக்கிறோம், வெயில் அடிச்சா பிடிக்காது, அதனால வேணாம். அப்போ சரி மேடம், அந்த சைடு வாங்க பார்ப்போம். இந்த இடம் சூப்பரா இருக்கு, இங்கே உட்காரலாமா? ஆமாம்மா, இங்கே நல்லா தான் இருக்கு. ஆமா, இவனுக்குள்ள நல்லா தான் இருக்கு, காத்தும் வீசுது, வெயிலும் இல்ல, நிழல் தான் இருக்கு, எங்கே உட்காந்துடலாம். அப்ப இங்கே இருக்கோம் நாங்க. மேடம், உங்களுக்கு டேபிள் சேர் எட்டு வரவா, இல்லை இங்கே உட்காந்து சாப்பிட போறீங்களா? இல்ல, நாங்க இயற்கையை ரசிச்சு சாப்பிடணும், அதனால டேபிள்லாம் கொண்டு வராதீங்க, நாங்க கீழே உட்காந்து சாப்பிட்டுக்கிடுறோம், ஒன்றும் இல்லை. அப்போ சரி மேடம். புல் தரையில உட்கார்றது உடம்புக்கு குளிர்ச்சி, அதனால புல் தரையிலேயே உட்காருவோம். ஐ, சாப்பாடு வந்துட்டு, ஜாலி. ஆமா ஆமா, என்னென்ன இருக்குன்னு பாப்போமா? சரி, நான் சொல்றேன் இரு. சிக்கன் பிரியாணி, மட்டன் பிரியாணி, சிக்கன் சுக்கா, மட்டன் சுக்கா, உப்பு கறி, சிக்கன் 65, மட்டன் கிரேவி, பொரிச்ச மீன், சிக்கன் குழம்பு, ஜூஸு, மோர், சாக்லேட், குலாப் ஜாமுன், லட்டு, தயிர், வெங்காயம், ஊறுகாய், கருவாடு, தந்தூரி ரொட்டி. இந்த மாதிரி காத்தோட்டமா சாப்பிடுறது செம இருக்கு. ஆமாத்த, இன்னைக்கு செம விருந்து. எனக்கு பிடிச்ச ஐட்டம் எதுனா, எனக்கு எல்லாமே பிடிக்கும். அம்மா, இவங்க சாக்லேட் கொடுத்துருக்காமா. சாப்பாடு சாப்பிட்டு சாக்லேட் சாப்பிடலாமா? ஓகே. ஆமா, இத்தனை நான்வெஜ் இருக்கே, எத்தனை ரூபாய் ஒரு இலை? அத்தை, ஒரு இலை 500 ரூபாயா அத்தை? 500 ரூபாய்னா அதிகம் தான், ஆனா ஒரு இலையிலே இத்தனை இருக்கு, அதனால அதுவும் வந்து கொஞ்சம் ரேட்டுக்கு ஏத்த விலை. ஆமா ஆமா ஆமா, 500 ரூபாய் தான் இருக்கும். ஜூஸ் கொடுத்துருக்காங்க, மோர் கொடுத்துருக்காங்க, குலாப் ஜாமுன் ஸ்வீட்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க,
பிறகு ஏன் நான்வெஜ்ல கருவாடு கூட மிச்சம் இல்லையே. வாவ், பூக்கள்லாம் நம்ம மேல விழுது. ஆமா